திரும்ப ஜாய் கிறிசல்டா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்தே கொடுத்துருந்தாங்க. அதற்கு திரும்ப வந்துட்டு இது வரைக்கும் பிக்சருக்குள்ளே வராத, ஐ மீன் பிக்சருக்குள்ள மீன்ஸ் எதுவுமே பேசாத ஸ்ருதி அவர்கள் வந்து அவருடைய லீகலி வெட்டட் வைஃப் அவங்க வந்துட்டு உள்ள வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமா வந்து அவங்க நேற்று ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் இல்லையா, அது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பேஜ்லயும் வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருந்தது, ஸ்ருதி அவர்கள் பேஜ்லயும் வந்து பப்ளிஷ் ஆயிருந்தது. இதுதான் சோஃபார் மாறி 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 நடந்துகிட்ட ஒரு விஷயமாவே இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. முன்ன வரைக்கும் ஜாய் கிறிசல்டா அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, திருமண மோசடி. ஓகே, என்ன வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஏமாத்திட்டாரு, குழந்தை கொடுத்து ஏமாத்திட்டாருன்ற மாதிரியான அலிகேஷன். தென் அபார்ஷன், 3 வாட்டி அபார்ஷன் பண்ண வச்சுட்டாரு. 4வது வாட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா, ஐ மீன் என் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொன்ன நிலமையில இந்த குழந்தைய வந்து நான் பெற்றுக்கிட்டேன். அவங்க எப்போ வந்து டெய்லி போஸ்ட் போட்டாலும் ஹலோ ஹஸ்பண்ட், அப்புறம் குழந்தை போஸ்ட் போடுற மாதிரி டேடி அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட் எல்லாமே வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அவங்க தொடர்ந்து வந்து லைக் போஸ்ட் போட ஆரம்பிக்க அதையும் வந்து அகைன் பெண்களை நோக்கி எழக்கூடிய கேள்விகளும் இந்த இடத்துல நிறைய எழுந்துச்சு இல்லையா. நீங்க எப்படி எல்லாத்தையும் எவிடன்ஸ் ஆக்கணுன்னே போட்டோஸ் எடுத்தீங்களா?